இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க, சிவியர் பேக் பெயின். ஹிஸ்டரி பார்க்கும்போது ஒரு 1 வீக் முன்னாடி கீழே விழுந்திருக்காங்க. அண்ட் உடனே என்ன பண்ணியிருக்காங்க, யூடியூப்ல பேக் பெயின் பற்றி கொஞ்சம் சர்ச்லாம் பண்ணி பார்த்துட்டு, ஒரு சில பேர் நல்லா இந்த ஃபுட்லாம் சாப்பிடுங்க, பேக் பெயின் சரியாகும், இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, பேக் பெயின் சரியாகும், இந்த யோகா பண்ணுங்க, பேக் பெயின் சரியாகும்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பெயின் சிவியர் ஆயிடுச்சு. ஏன் டாக்டர் இந்த மாதிரி சிவியர் ஆகுது, நான் எல்லாரும் சொல்றது தானே பண்ணேன் அப்படின்னு என்ன கேட்டாங்க. எல்லாமே கரெக்டு தான், உணவு முறையை மாத்தினா ஒரு சில நோய்கள்லாம் வராம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறது எல்லாமே கரெக்டு தான். ஆனா இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துருச்சு, ஒரு பிரச்சனை உங்க உடம்புல வந்துருச்சு அப்படின்னா முதல்ல அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்க எடுத்துட்டு உங்க உடம்ப ஃபுல்லா கியூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உணவு முறைகள்லாம் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கும். சித்தா சிஸ்டமோட மோட்டிவுமே அதுதான், நோயை சரி செய்யவும் அண்ட் இனிமேட்டு நோய் வராம பார்த்துக்கிறதும் தான் இதோட மெயின் மோட்டிவ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேக் பெயினை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக் பெயின் ஒரு ஸ்பைனல் இஷ்யூஸ்லாம் வரும்போது, இப்போ இடுப்பு வலினா நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். இப்போ டிஸ்க் பல்ஜா இருக்கலாம், இல்லை டிஸ்க் டீஜென்ரேஷனா இருக்கலாம், ஹெர்னியேட்டட் டிஸ்கா இருக்கலாம். அது என்ன மாதிரி பிரச்சனைன்றது டாக்டர்ஸ் தான் ரூல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனைனா செல்ஃப் மெடிகேஷன் எடுக்காம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணிட்டு அது கூடவே உங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்லாம் மாடிஃபை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கே தெரியும்.